வணக்கம், நான் ஜேபி லோகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பிளாக் செயின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பிளாக் செயின் இன்றைக்கி ஐடி உலகத்தில் பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான் இந்த பிளாக் செயின். நிறைய துறையில் இதை கொண்டு வரலான்ற முயற்சி போய்கிட்டு இருக்கு. ஒரு டெவலப்பராக, ஒரு சக ஐடி ஊழியனா இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கும், எனக்கும் இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. பிளாக் செயின்னா என்ன? நிறைய பேர் சொல்கிறாங்க பிளாக் செயின் தான் பிட்காயின், இல்லை பிட்காயின் தான் இந்த பிளாக் செயின். இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. அந்த குழப்பங்களை தீர்க்கறதுக்கான ஒரு நோக்கம் தான் இந்த வீடியோவை நான் உருவாக்குனது. நீங்கள் பிட்காயினை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்டர்நெட்டில் பணத்தை மாற்றுறதுக்கான ஒரு வகையான கரன்சி பிட்காயின். அதை பற்றி நம்ம அவ்வளோ பார்க்க வேண்டாம். நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த பிட்காயினை நம்பி தான் பிளாக் செயின் இருக்குன்னு. அது கிடையாது உண்மை. இந்த பிளாக் செயினை நம்பி தான் பிட்காயினே இருக்குது. பிளாக் செயினை பற்றி பேச ஆரம்பித்த உடனே என்னடா பிட்காயினை பற்றி பேசுகிறேன் அப்படின்றதால இந்த பிளாக் செயின் வந்து பண பரிமாற்றத்தை பண்ணுறதுக்கான ஒரு டெக்னாலஜி போல இருக்குது அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அப்படி கிடையாது. நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி வெறும் பணம் பரிமாற்றத்துக்காக மட்டும் கிடையாது, ஒரு ஓட்டிங் சிஸ்டத்துக்கும் பயன்படுத்தலாம். இந்த பிக்சர்ஸு, வீடியோ இதெல்லாம் வந்து காப்பிரைட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அந்த காப்பிரைட்டை பாதுகாத்துக்கிறதுக்காகவும் இந்த பிளாக் செயின் ஆனது பயன்படுது. இந்த மாதிரி பல்வேறு விதத்தில் பிளாக் செயினுடைய பயன் இருக்குது. அதில் ஒரு விதம் தான் இந்த டிஜிட்டல் கரன்சியை மாற்றுறதுக்கான ஒரு விஷயம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல வந்து ஒரு நிஜ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு இருக்கிறாரு. உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு பண தேவை ஏற்படுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பணத்தை அனுப்பலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கையில் இருக்கிற காசாக இருந்ததுன்னா நிச்சயமாக எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருவீங்க. ஆனால் உங்கள் கையில் அவ்வளோ காசு இல்லைன்னும் போது என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் பேங்க் மூலமாக அனுப்பலாம் அப்படின்னு நினைப்பீங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பேங்க்கு கிட்ட போய் ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்புவீங்க. அதாவது உங்கள் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணி, இந்த மாதிரி ஒரு பணம், இவ்வளோ பணம் இருக்குது, நான் அதை வந்து என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்புவீங்க. பேங்க் என்ன பண்ணுவாங்க? உங்கள் ரிக்வெஸ்ட்டை வாங்கிட்டு, சரி இவர் தானா, இவர் யார், இவர் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது, சரி நீங்கள் யாருக்கு அனுப்ப போகிறீங்க, அவர் யார், அவருக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கா, அது எந்த பேங்க் அக்கௌண்ட், அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, பணம் அனுப்ப முடியுமா, இந்த மாதிரி எல்லா சோதனையும் முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு அந்த பணத்தை கொண்டு போய் சேர்ப்பாங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் பேங்க் மூலமாக அனுப்புறதுல சில பிரச்சனைகள் இருக்குது. இது நீங்களே கூட அனுபவப்பட்டிருப்பீங்க. பேங்க் வந்து சில நேரத்தில் வந்து உடனடியாக பணத்தை அனுப்பிடவும் மாட்டாங்க. சில சந்தர்ப்பங்களில் ஒரு டிலே ஏற்படும். இந்த டிலே ஏன் ஏற்படுதுன்னா, ஒன்று அவங்களுடைய நெட்வொர்க்கில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கலாம், பணம் அனுப்புறதுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கலாம், அல்லது இந்த அனுப்புகிற இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், வாங்குகிற அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஒரு பிரச்சனை. இன்னொன்று, நம்மளுடைய பணத்தை வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு அனுப்புறதுக்கு இவங்க ஒரு ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. என்னென்னா, நாங்கள் வந்து உங்களுடைய பணத்தை வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறோம், இந்த பணத்தை அனுப்புறதுக்காக நாங்கள் ஒரு ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவோம், நாங்கள் ஒரு கட்டணத்தை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டணத்தை போடுவாங்க. அதையும் நீங்கள் கட்டணும். அதுக்கப்புறம் இதில் அதெல்லாம் தாண்டி நீங்கள் உங்களுடைய சொந்த சுய விவரங்களை பேங்க்குக்கிட்ட கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் யார், எத்தனை பேர்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ வரவு வருது, செலவு ஆகுது, இந்த மாதிரி நம்மளுடைய தனிப்பட்ட சுய விவரங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒருத்தவங்க கிட்ட கொடுக்க வேண்டியதாக இருக்குது. பேங்க் ஒன்றும் வந்து உங்களுடைய சொந்தக்காரங்க கிடையாது, உங்களுடைய அண்ணன் தம்பியும் கிடையாது, யாரோ ஒரு மூணாவது தரப்பு ஆள். அவங்கக்கிட்ட வந்து உங்களுடைய பணம் எவ்வளோ இருக்குது, உங்ககிட்ட எவ்வளோ வரவுகள் வருது, செலவுகள் போகுதுன்ற எல்லா விவரங்களையும் நீங்கள் இன்னொருத்தவங்களை நம்பி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. பல சேவைகளில் பிரச்சனைகள் இந்த பேங்காலேயே ஏற்படுது. ஒரு சினிமா டிக்கெட் புக் பண்ணும் போதும் சரி, ஒரு அமேசான் ஆர்டர் புக் பண்ணும் போதும் சரி, இந்த பேங்க்கோடைய பிரச்சனையினால நிறைய விதத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கும். இந்த பாதிப்புகள் எல்லாம் தவிர்க்கணும். இது வந்து ஏதோ ஒரு பழைய விதமான டெக்னாலஜியாக இருக்குது, இந்த டெக்னாலஜியை கொஞ்சம் மாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம ஐடி துறையில் பெரிய ஜாம்பவான்கள் நினைக்கிறாங்க. நம்ம இன்னொருத்தவங்களுக்கு பணத்தை வந்து கொடுக்கறதுக்காக நடுவில் வந்து இந்த பேங்க் செயல்படுது இல்லையா, இந்த மாதிரியான ஒரு அமைப்பையே வந்து நீக்கிடலாம், ஒரு புது அமைப்பை கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் பணம் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்க. இதுதான் உங்களுடைய முக்கியமான தேவை. இந்த தேவையை நிறைவேற்றினாலே
2 தரப்புக்கான சேவை வந்து பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருக்கும். பேங்க்குன்ற ஒரு 3ஆம் தரப்பு சேவையெல்லாம் நம்ப தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, நம்ம கையில் காசு இருக்குது, அதை நம்ம ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறோம். ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா இருக்குது. யாரையும் நம்பி நம்ம பணத்தை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. யாரையும் நம்பி நம்ம பணத்தை, நம்மளோட விவரங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நேரடியாக நம்ம ஃப்ரெண்டுக்கு காசு அனுப்புகிறோம். ஓகே, சரி, இதை எப்படி நம்ம வந்து அமலுக்கு கொண்டு வரோம்? இதை எப்படி வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு நடைமுறைக்கு எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்க, அதாவது இன்டர்நெட்டில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு காசு அனுப்புகிறீங்க. அந்த காசை நீங்கள் அனுப்பிட்டீங்கன்றதுக்கு ஒரு தகவல் இருக்கணும் இல்லையா? பேங்க்கும் இதே தான் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு காசு அனுப்புனீங்க வாங்கினீங்கன்னாலும் ஒரு பதிவை வச்சுக்கிறாங்க, ஒரு தகவல் பதிவை. அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு பதிவை நம்ம உருவாக்கிடலாம். உங்ககிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, நீங்கள் எவ்வளோ காசு அனுப்பிச்சிங்கன்றதுக்கான ஒரு பதிவு. அந்த பதிவு இன்டர்நெட்டில் ஏதோ ஒரு மூலையில் உங்ககிட்டே இருக்குது. நீங்கள் இவ்வளோ அமைச்சிருக்கீங்கன்றதுக்கான ஒரு பதிவு, பாதுகாப்பு முறையில் உருவாக்கப்பட்ட ஒரு தகவல். இந்த தகவலை தான் பிளாக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது திரும்பவும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு பண தேவை ஏற்படுது. அதனால் மறுபடியும் நீங்கள் வந்து காசு ஒன்று அனுப்புகிறீங்க. இப்போயும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பிளாக், ஒரு பதிவை உருவாக்குறாங்க. அந்த பதிவில் நீங்கள் எவ்வளோ அமைச்சிங்கன்றதுக்கான தகவல் இருக்கும். இப்போ இந்த புது பதிவு, அதாவது இந்த பிளாக் போன பிளாக்கோட ஒரு விதத்தில் இணைக்கப்பட்டிருக்கும். அது எதுக்காகனா அது ஒரு விதமான பாதுகாப்பின் காரணமாக. அது என்னென்னு அப்புறமா சொல்கிறேன். இப்போ இதுக்கடுத்து மறுபடியும் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு பணத்தை அனுப்புனீங்கன்னாலும் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஒரு புது பதிவை உருவாக்கும் போது அந்த பதிவு போன பதிவோடு இணைக்கப்பட்டிருக்கும். இப்போ இந்த பதிவெல்லாம் தான் பிளாக்ஸ். இந்த இணைப்பு தான் வந்து செயின். இதனால தான் இதை பிளாக் செயின்னு சொல்கிறாங்க. இப்போ பிளாக் செயின் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஒரு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தகவலை தான் பிளாக் செயின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த விதத்தில் தான் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட காசை வந்து அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. இந்த பதிவு உங்ககிட்ட இருக்குது அப்படின்றதால நீங்கள் பணம் எவ்வளோ அனுப்பிச்சிங்க, உங்ககிட்ட எவ்வளோ இருக்குன்ற எல்லா தகவலும் ரொம்ப பாதுகாப்பாக உங்ககிட்ட இருக்குது. இப்போ இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டை என்ன பண்ணுவார், உங்ககிட்ட காசு அனுப்பும் போதெல்லாம் ஒரு பதிவானது உருவாக்கப்பட்டுக்கிட்டே வரும். அந்த விதத்தில் உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு வந்து காசு அனுப்பிட்டாருன்றதுக்கான பதிவை அவர் வச்சுருப்பார். இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ஒரு பதிவு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே இருக்கும், உங்ககிட்டயே இருக்கும்னும் போது இந்த காசை அனுப்புகிற ஒரு விதம் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும், ரொம்ப எளிமையாகவும் இருக்குது அப்படின்றது தான் புரிஞ்சுக்கிட்டு பிட்காயின் இதே மாதிரியான ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கி அதுக்கு பேர் பிட்காயின் வச்சுக்கிட்டு இன்னைக்கு நடைமுறையில் அதை நடத்திக்கிட்டு வராங்க. இப்படி தான் பிட்காயின் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போது நீங்கள் அந்த தகவல் எப்படி நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிட்காயின் எப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதில் வர பிரச்சனைகளை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் சொல்லலாம், ஏதோ நான் பணத்தை அனுப்பிட்டேன்றதுக்கான பதிவு என்கிட்ட இருக்குது, அவர் பணத்தை அனுப்பிட்டாருன்றத பதிவு அவர்கிட்ட இருக்குது. நான் ஒருவேளை ஒரு ஏமாத்து வேலை பண்ணலான்னு நினைக்கிறேன். என்கிட்ட இருக்கிற அந்த தகவல் இருக்கு இல்லையா, பிளாக், அந்த பிளாக்ல ஒரு மாற்றத்தை செஞ்சு நான் 20,000 என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்ச மாதிரி ஒரு திருட்டு வேலையை செய்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு திருட்டு தானே, இது வந்து நம்ம பிளாக் செயினில் நடத்த முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கும் போது கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கிறது ஒரு நல்ல ஒரு குறிப்பு தான். அதுக்கான ஒரு பதிலையும் இவங்க வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு பிளாக் வந்து உருவாக்கி வச்சுருக்கீங்க, அந்த பிளாக்கோட எல்லா தகவலும் உங்ககிட்ட இருக்குன்றீங்க. அந்த தகவலை நீங்கள் மாற்றலாம்னு நினைக்கிறீங்க, சரி. ஆனால் அதே பிளாக் இருக்கு இல்லையா, அந்த பிளாக்கோட ஒரு காப்பி வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயே இருக்கும். இப்போ நீங்கள் மாற்றினாலும் உங்கள் ஃப்ரெண்டோடைய காப்பியில் அது மாறி இருக்காது இல்லையா, அதுதான் முக்கியமான விஷயம். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டோட அந்த பிளாக் இருக்கு இல்லையா, அதுவும் அதோட காப்பி உங்ககிட்ட இருக்கும். உங்களுக்கு தெரியாமல் அவரும் மாற்றிட முடியாது. இதுதான் வந்து டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அவங்களுடைய காப்பி அடுத்தவங்க கிட்டேயும் இருக்கும். இதனால் யாரையும் ஏமாற்ற முடியாது. ஆனாலும் இன்னொரு ஒரு கேள்வி வரும், சரி என்னுடைய பிளாக்ல நான் ஏதாச்சும் மாற்றிட்டா, நான் என்னுடைய பிளாக்ல வந்து மாற்றிட்டேன், என்னுடைய இன்ஃபர்மேஷன் ஆனது 20,000 அமிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கூட அவர் ஏமாத்துறாரு, என் ஃப்ரெண்டு வந்து ஒரு வேளை என் ஃப்ரெண்டு மாற்றிட்டாருன்னு சொல்லி நீங்கள் ஏமாற்றலாம். ஆனால் அதையே நீங்கள் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு தான் இந்த பிளாக் ஆனது உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஆரம்பத்திலே கேட்டிருக்கணும், இந்த ஒவ்வொரு பிளாக்கும் உருவாக்கும் போது ஏன் வந்து முந்தைய பிளாக்கோட இணைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் ஒரு பிளாக்கை உருவாக்கும் போது அது போன பிளாக்கோடைய ஒரு முக்கியமான சில தகவலை கொண்டு தான் உருவாக்கப்படும். அப்படி பார்க்கும்போது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இப்போ இருக்கிற கரண்ட் பிளாக்கோடைய கீ போன பிளாக்கு கிட்ட இருக்கும். அப்போ அந்த கீயை எடுக்கணும்னா நீங்கள் போன பிளாக்கை திறக்கணும். அதை திறக்கிறதுக்கான கீ அதுக்கு முந்தின பிளாக்ல இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பிளாக்குக்கான கீயும் முந்தின பிளாக்கு கிட்ட இருக்கிறதால நீங்கள் திறக்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லா பிளாக்கையும் டீக்ரிப்ட் செஞ்சுக்கிட்டே போகணும் தொடக்க நிலை வரைக்கும். ஆனால் அந்த மாதிரியான ஒரு டீக்ரிப்ஷனை வந்து பண்ணுறது ரொம்பவே சிரமன்றதால தான்
இது ரொம்ப 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 கஷ்டமான என்கிரிப்ஷன் டெக்னிக். அதுதான் வந்து பிளாக் செயினை வந்து பரிந்துரை செய்யுது. இதனால் பிளாக் செயின்லேருந்து ஒரு பிளாக்கை மாற்றுறது ரொம்பவே கடினம். பிளாக் வந்து அந்த அளவுக்கு செக்யூர்டாக நிறைய அல்காதம்ஸை வச்சு, அதாவது அல்காதம்னா இந்த மாதிரியெல்லாம் வந்து டேட்டாவை எடுக்க முடியாதுன்ற அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பாக அதை உருவாக்கி வச்சுருப்பாங்க. இதனால் எந்த ஒரு ஹேக்கரும் இடையில புகுந்து அந்த டேட்டாவிலேருந்து ஒரு டேட்டாவை மாற்றவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. இப்போ நீங்கள் கேட்கலாம், இது வந்து வெறும் பிட்காயினுக்கு மட்டும்தான் பயன்படுமா, ஒரு கரன்சியை அனுப்புறதுக்கு மட்டும்தான் பயன்படுமா அப்படின்னு சொல்லிட்டு. பிட்காயின் மாதிரி நிறைய இருக்குது. பிட்காயின் மாதிரி எத்தீரியம், சொலானா, டாஜ்காயின், இது எல்லாமே பிட்காயின் மாதிரி தான் டிஜிட்டல் கரன்சி. இதை வச்சு பணம் பரிமாற்றம் பண்ணலாம். நீங்கள் ஒருவேளை காப்பிரைட் வச்சுருக்கீங்க, இப்போ ஏதோ ஒரு மியூசிக், வீடியோஸ், பிக்சர்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கீங்க, இதுக்கான உரிமையை நீங்கள் வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் இந்த பிளாக் செயினில் ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கி இந்த மாதிரி பிளாக்ஸாக உருவாக்கி வைக்கலாம். அதில் நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற பிக்சர்ஸ், வீடியோஸ், மியூசிக் எல்லாத்துக்குமே வந்து ரைட்ஸை வச்சுருக்கலாம். அதை விற்கிறீங்கன்னாலும் அதுக்கான பதிவும் இந்த பிளாக் செயினில் உருவாக்கி வச்சுக்கலாம். இதன் மூலமாக நாளைக்கு வந்து இந்த பிளாக் செயினை வந்து யூடியூப் கொண்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், உண்மையிலே பிளாக் செயினை வந்து கொண்டு வரதுக்கான முயற்சிகள் வந்துகிட்டு இருக்கு. அதில் யூடியூப் கொண்டு வந்துருச்சுன்னா நீங்கள் அத்துமீறி ஒரு வீடியோவில் ஒரு பிக்சர் போட்டிருந்தீங்கன்னா கூட பிளாக் செயினுடைய எல்லா தகவலும் வந்து யூடியூப்லேயும் இருக்குன்றதால ஒருத்தருடைய பிக்சரை அனுமதி இல்லாமல் நீங்கள் வீடியோவில் போட முடியாது. கண்டுபிடிச்சிருவாங்க, அவங்க வீடியோவை பிளாக் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு நடைமுறையும் நடக்க வாய்ப்பு இருக்குது. இதுவும் வந்து பிளாக் செயினை பயன்படுத்தும் ஒரு முறை தான். அடுத்து வந்து ஓட்டிங் சிஸ்டம். நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கிட்ட வந்து ஓட் போடுவீங்க. போன வருஷம் நான் இவங்களுக்கு போட்டேன், இந்த வருஷம் இவங்களுக்கு போடுறேன், அடுத்த வருஷம் நான் இதுக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டிங் தகவல் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஆன்லைன்லேருந்து கூட நீங்கள் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது அது செக்யூராக இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல பிளாக் செயினை நீங்கள் பயன்படுத்தலாம். பிளாக் செயின் மூலமாக நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இன்னை வரைக்கும் யாருக்கிட்டலாம் ஓட்டு போட்டிங்களோ அந்த தகவல் எல்லாமே உங்ககிட்டே இருக்கும். ஓட்டிங் நடத்தக்கூடிய கவர்மெண்ட் சிஸ்டம்லேயும் இருக்கும். இதில் வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் அவங்களும் ஏற்படுத்த முடியாது, உங்களால் ஏற்படுத்த முடியாது. நீங்கள் யாருக்கு ஓட் போட்டிங்களோ அவங்களுக்கு தான் உங்களுடைய ஓட்டானது இருக்கும். இது ஆன்லைன் மூலமாக செக்யூராக ஒரு ஓட்டிங் சிஸ்டமை கொண்டு வரதுக்கான ஒரு முறை. பிளாக் செயின் மூலமாக நம்ம ஓட்டிங் சிஸ்டத்தையும் கொண்டு வர முடியும். இன்றைக்கி இந்த மாதிரி பிளாக் செயினை வந்து பல விதத்தில் வந்து நம்ம உருவாக்கலாம். இந்த மாதிரி பிளாக் செயினை உருவாக்கும் போது எந்த ஒரு மூன்றாம் தரப்பு சேவையையும் நம்பி நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. உதாரணத்துக்கு பேங்க்கு கிட்ட போய் நீங்கள் வந்து பேங்க்கு கிட்டேயோ இல்லை பேபால் மாதிரியான பேமெண்ட் கேட்வே கிட்டேயோ போய் நீங்கள் உங்கள் தகவலை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே உங்களுக்கான தகவலை வச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுடைய தகவல் இந்த பிளாக் செயின் நெட்வொர்க் முழுக்க இருக்கும். அதனால் எந்த விதத்துலையும் வந்து அந்த நெட்வொர்க்குடைய பாதுகாப்பு வந்து கெடுக்கப்படாது. உங்களுடைய டேட்டா ரொம்பவே பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். எளிமையாக இனிமேல் வந்து சேவைகளை பயன்படுத்த முடியும். சினிமா டிக்கெட் புக் பண்ணுறதுலேருந்து அமேசானில் ஆர்டர் பண்ணுற வரைக்கும் எல்லாத்துலேயுமே நீங்கள் உடனுக்குடனே சேவையோடைய பலனை அடைய முடியும். பேங்க்கை பற்றின கவலை உங்களுக்கு இருக்காது, மணி டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்ற கவலை உங்ககிட்ட இருக்காது. எல்லா தகவலும் இனிமேல் உங்ககிட்ட இருக்கும். அதனால் இந்த பிளாக் செயின் பல்வேறு விதத்தில் இன்னைக்கு பல துறைகளை கொண்டு வரப்பட்டுக்கிட்டு இருக்குது. பிளாக் செயினை எப்படி உருவாக்கலாம் அப்படின்ற கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். அதை நான் ரொம்ப விவரமாக சொல்ல போகிறதில்ல. PHP, பைத்தான், Node.js இந்த மாதிரி எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்தாலும் நீங்கள் ஒரு பிளாக் செயின் நெட்வொர்க்குக்கான ப்ரோக்ராமை எழுதலாம். அதை பற்றின ஏகப்பட்ட கோர்சஸ் ஆன்லைனில் இருக்குது. மொத்தத்தில் உங்கள் அப்ளிகேஷன் பிளாக் செயின் முறையில் சேவையை தரப்போகிற மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம் எழுதுவீங்க. இதுதான் வந்து பிளாக் செயினை பயன்படுத்தும் ஒரு முறை. இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது இது வந்து இந்த பிளாக் செயின்னா என்னங்கிறதுக்கான ஒரு அடிப்படை தான். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை யாருக்காவது பிளாக் செயின் பற்றி தெரியலன்னா இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க. அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த டெக்னாலஜி உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்ட ஒரு சந்தோஷத்தோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மேலும் இது போன்ற டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட வீடியோவை நான் பகிர்ந்துக்கிட்டே வருவேன். அதை நீங்கள் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.